அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம 45 days கிளாஸ் கோர்ஸில் டே 16 இருக்கிறோம். இன்னைக்கு மார்னிங் நமக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் இருந்தது. சரிங்களா? இந்த எக்கனாமிக் கிளாஸஸின் அடிப்படையில் ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக 45 days நம்ம 90 கொஸ்டின்ஸ் பிவிக்யூஸும் 90 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்படி இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள் உங்கள் பார்வைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அது பாருங்க, பிவிக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போன குரூப் ஒன்றுக்கு முந்தின குரூப் ஒன்று 2 years பேக் கேட்ட ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, போன குரூப் ஒன்று தான் இந்த டேட்டாவுமே 24 கேட்டது. பின்வருவனவற்றில் 2021-22 ஆண்டின் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூட்டுக்கள் யாவை அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்றாங்க. இது கரெக்டுன்னு தோணும், கரெக்ட் இல்லைனா. சரிங்களா? சரி, ஏன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, அடுத்து பார்க்குறோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு. ஓகே, ஹோல்ட் பண்ணுறோம். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. ஓகே, சரிங்களா? ஓகேங்க. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ணணும். இந்த கொஸ்டினில் அவங்க ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த கொஸ்டினில் அவங்க ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அப்படியே எடுத்து பாருங்கள். ஆங்கிலத்தையும் பார்க்குறோம் நம்ம. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் இன்வால்வ் மோர் பேடி கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு சொல்லிட்டு, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இன்வால்வ் மோர் மெய்ஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு அப்படி கொடுத்துட்டு, கள்ளக்குறிச்சி இன்வால்வ் மோர் சுகர் கேன் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. இப்போ எல்லாமே சேமாக கொடுத்துருக்குறாங்களா ஆங்கிலத்தில். ஆனால் தமிழில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மயிலாடுதுறை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்க. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும். பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட், பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இங்கிலீஷில் ஒரேமா கொடுத்துட்டாங்க, சேஞ்ச் இல்லை. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மக்காச்சோளம் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்ட மாவட்டம் பெரம்பலூர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது கரெக்டு தான். கள்ளக்குறிச்சி தான் தமிழ்நாட்டில் அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட மாவட்டம் அப்படின்றாங்க. அதுவும் சரிதான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில், இப்போ அதிகமான நெல் சாகுபடின்னு சொல்லலை, அதிகமான பரப்பில். இப்போ அதிகமான பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டதுல தமிழ்நாட்டிலேயே மயிலாடுதுறை தான் முதல்ல இருக்கு அப்படின்றாங்க. கேள்வி புரியுதா? இந்த 2மே பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி எப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க அப்படின்றதன் அடிப்படையில் அப்போ உற்பத்தியும் சேர்ந்து வந்து இருந்ததில்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமான பரப்பளவில் மட்டும்தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் அதை மட்டும் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்வியஸாக அதுதான் தப்பு கூட. என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னா 2 மாவட்டங்களை சொல்லலாம். அப்போ உற்பத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பவே மாட்டோம். இந்த 2 மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தை. முதல் மாவட்டம் தஞ்சாவூர் தான். சரிங்களா? ரைட். இது 2024-25 டேட்டா. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வந்துருச்சுல. தஞ்சாவூர், இந்த தஞ்சாவூர் தான் முதல் இடத்துல இருக்கு அதிகமாக நெல் உற்பத்தி செய்யறதுல. 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா திருவண்ணாமலை இருக்கிறாங்க. சரிங்களா? நெல் உற்பத்தி செய்யறதுல அடுத்து திருவண்ணாமலை இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தான் அதிகமான உற்பத்தி செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்துடுறாங்க. செகண்ட் கேட்டகரியில் யார் யார் வரா அப்படின்னா அப்போ தான் மயிலாடுதுறை வருது. சரிங்களா? ஸோ மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் திருவாரூர் வராங்க, புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்கள்லாம் செகண்ட் கேட்டகரியில் இருக்குதுங்க. அப்போது 2024-25 டேட்டா அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் திருவண்ணாமலையும் தஞ்சாவூர் தான் இருக்குது. சரி, கொடுத்துருக்க இந்த கொஸ்டினில் பழைய டேட்டா இல்லையா, அந்த டேட்டா அடிப்படையில் மயிலாடுதுறையில் அதிகமான பரப்பளவில் கிடையாது. அதிகமான பரப்பளவு அப்படின்னா தஞ்சாவூர் தான். சரிங்களா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, மற்ற 2மே சரி. பாருங்கள், கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ட்விஸ்ட் கொஸ்டின்லேயே இருக்குது. ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. பல்கா கொடுத்து வச்சிருக்காங்க. கூற்று: தமிழ்நாட்டின் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆண்டில் 6%
24 25ஆம் ஆண்டுல 4.5% குறைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4 அப்படின்றதுல பர்மனண்டா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த மாதிரி நியூமரிக்கல் டேட்டாஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். குறிப்பாக எக்கனாமிக் சர்வே பட்ஜெட், இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த பட்ஜெட் அப்படின்றதுல நமக்கு தேவைப்படுற மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். சரி, பட்ஜெட் கூட ஒரு செஷனில் தனியாகவே போட்டு சூப்பராக பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஆகஸ்ட் 5 நமக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். வாங்க, ஸோ காரணம் கொடுத்துருக்குறாங்க. இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஓகே, க்ளூ கிடைச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கும் தெரில, உண்மையுமே தெரிலங்க. இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்க்குறோம் க்ளூ இருக்கான்னு பார்க்குறோம், கூற்று பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பொருளாதார ஆய்வறிக்கை இப்போ எக்கனாமிக் சர்வே கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக் சர்வே படி அர்பன் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 2019-20 6% இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா 4.5% குறைஞ்சிருக்குன்றாங்க. இது கவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா? அர்பன் இன்ஃப்ளேஷன், அப்போ இன்ஃப்ளேஷன் வேற ஒன்றும் இல்லை, விலைவாசி உயர்வு தான். ஜென்ரல் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல் இஸ் நோன் அஸ் இன்ஃப்ளேஷன். அப்போ விலைவாசி உயர்வு, ரைட். 2019 6% இருந்தது. இப்போ பாருங்க 4.5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தை பெருமைப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. சரி, செகண்டு இங்க பாருங்க, ஏன் இந்த மாதிரி விலைவாசி உயர்வு 6%லேருந்து 4.5 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய பொது விநியோக திட்டம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், பிடிஎஸ், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 100 நாள் வேலைவாத உத்தரவாத திட்டம் அப்படின்னு அரசாங்கத்தோட திட்டங்களால் தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசாங்கம் தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம அரசு அதிகாரியாக போகிறோம், அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு அடிப்படையான அரசு ஊழியருடைய கடமை என்னன்னா, அரசுக்கு எதிராக எதையும் சொல்லிடவே கூடாது. அப்போ அரசு அதிகாரி அதுதான் படிக்கிறோம். அப்போ நாமளும் என்ன பண்ணிடணும், அரசாங்கம் எது செஞ்சாலும் அரசை எதிர்த்து சொல்லிடக்கூடாது. அப்போ டிஎன்பிசி கொஸ்டின் இப்படி கேட்டு வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ அரசை ப்ரொமோட் பண்ண மாதிரி தானே கொஸ்டினாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் அரசாங்கத்துக்கு ஆதரவான கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்த எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரியா இருக்கும். கூற்று காரணத்தை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா அரசாங்கத்தை அப்போஸ் பண்ணாமல் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் ஏற்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு ஆமான்னு சொல்லிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். கூற்று காரணம். தமிழ்நாடு ஹேஸ் த லார்ஜஸ்ட் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன அப்படின்றாங்க. கூற்றே தப்பா இருக்கு. சரிங்களா? அது என்ன சார், உண்மை இல்லையா? இல்லப்பா. ஏன் அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள் இதுல 20 சைட்ஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலம்னா அது தமிழ்நாடு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனால் அவங்க கொடுத்ததே தமிழ்நாடு ஹேஸ் த லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் இன் இந்தியான்றாங்க. தமிழ்நாட்டில் இல்லைங்க, அந்த லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சுந்தர்பன்ஸ், சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்றோம். அந்த சுந்தர்பன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இப்போ அசெஷன் தப்பு. சரி, ரீசனை பார்க்குறோம். பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்றாங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாகும். அது கரெக்ட். சரிங்களா? ஆமாம். ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே 2வது மிகப்பெரியது. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் மிகப்பெரியது சுந்தரவன காடுகள் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இந்த பிச்சாவரம் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்குது. கடலூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? ஸோ கடலூர் மாவட்டம் தான் அந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 11 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு இருக்கக்கூடியதான் அந்த காடுகள். சரியா? ஸோ இப்போ இதில் பாருங்க, கூற்று ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. சரிங்களா? இன்றைய பதினுடைய இறுதி கேள்வி பயங்கரமான ஒரு கொஸ்டின் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. டீம்ல இருந்து பார்க்க போகிறோம் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
Consider the following statements. சரி, Tamil Nadu is the second largest urbanized state in India after Kerala. Okay, அப்போது அப்படியே வட்டம் போட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஆஃப்டர் கோவா அண்ட் கேரளா. கோவா தான் ஃபர்ஸ்ட், கோவாக்கு அடுத்து கேரளா, கேரளாக்கு அடுத்து தமிழ்நாடு. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லுங்களா. இந்தியாவை எடுத்துக்கிறோம்னா கோவா, கேரளா, தமிழ்நாடு தான் வரப்போகுது. ஆனால் இந்த கோவா அப்படின்றத நாம பெருசா கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஓகே, இங்க லார்ஜஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் அப்படின்றத ரெண்டு விதமாக இருப்பாங்க. லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ், ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். அப்போ நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியது இந்த சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியது, கோவா, இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் இல்லையா. அதனால லார்ஜ் ஸ்டேட்ஸ் அப்படின்வாங்க, பெரிய மாநிலங்கள். அந்த பெரிய மாநிலங்கள்ல கேரளாக்கு அடுத்து 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குங்க. கிளியரா இருக்கிறோமா? அப்போ இது கரெக்டு தான். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டு கிடையாது தான். ஆனால் லார்ஜஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா ஆஃப்டர் கேரளா அப்படின்றப்ப யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு எடுத்துடுறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைய பதிவுடைய இறுதி கேள்வி பல ட்விஸ்ட்டுகளோடு இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட்ச் பண்ணி பார்ப்போம் என்னென்ன டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஆஃப்டர் கேரளா. சரிங்களா, அப்போது அர்பனைஸ்ட் ஸ்டேட், நகரமயமாக்கல் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கோவாங்க, அடுத்து கேரளாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வருது. அப்போ கிட்டத்தட்ட 3வது ரேங்க்ல இருக்கு, கிட்டத்தட்ட சொல்லணும். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட், அடுத்து பாருங்க, அர்பனைசேஷன் இஸ் த மேஜர் ஃபேக்டர் தட் லீட்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு. அப்போ நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்போ தொழில்மயமான மாநிலமாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலுக்கு நகரமயமாக்கலே முக்கிய காரணியாக உள்ளது அப்படின்றாங்க. அது தொழில்மயமாக்கணும்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அப்படின்ற 3 விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரைட்டு. ஸோ இப்போ இதுக்கு போய் இவங்க சொல்றபடி தமிழ்நாடு தொழில்மயமான மாநிலமாக இருக்குன்னா அதில் அர்பனைசேஷன் நடந்ததுனால தான் காரணம்ன்றாங்க, மேஜர் ஃபேக்டர்னு. அது மறுக்கலாம், அது ஒரு ஃபேக்டர் தாங்க. தமிழ்நாட்டில் நிறையா தொழிற்சாலைகள் இருக்குன்னா அதுக்கு அர்பனைசேஷன் ஒரு ஃபேக்டர் தான், அது மேஜர் ஃபேக்டர்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அடுத்து பார்க்குறோம், வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிட்கோ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மாதிரி டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இது போன்ற நிறுவனங்கள் தான் இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு மிக முக்கிய பங்களிக்குது அப்படின்றாங்க. தப்பு. சரிங்களா? ரைட். அப்போ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இது 3மே இதில் தப்பாக இருக்குது. அப்படியே போயிட்டா which are the above statements are correct. What is this? கொடுத்துருக்க 3ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நாம பார்த்தப்ப 3மே தப்பா இருக்கு. ஸோ ஹியர் இதுதான் முக்கியமானது. இதுதான் அவங்க ட்விஸ்ட்னு சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. சரி, இப்போ வேற வழி கிடையாது, 3மே தப்பு தான். வாஸ்டோன்னு தெரிஞ்சிருச்சு 3மே தப்பு அப்படின்னு. சரிங்களா? அப்போ வாஸ்டோன்னு தெரிஞ்ச 3மே தப்புல நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வச்சு, அப்போ ஆப்ஷன்ஸை பார்க்குறேன், 3மே கரெக்டுன்னு கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஏதாவது 2 கொடுக்குறாங்க. சரி, அப்போது எதையா கரெக்ட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்க போகிறோம். புரிதா சொல்லுங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டினை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லாமே தப்பாக இருக்குது ஆனால் கொடுத்துருக்காங்களேன்னு. சரி, ஸோ இப்படி இருக்குன்னா இது 3 தப்பு தான். எனக்கு நல்லாவே தெரியுது தப்பு. நெட்ரிக் அந்தரப்பினும் குற்றம் குற்றமேன்ற மாதிரி தப்பு தான். ஆனால் இது 3ல் ஏதாவது மினிமம் 2 இல்லை 3யுமே சரியாக மாற்றணும். இப்போ பண்ண போகிறோம், ஒரு வேலையை பார்க்க போகிறோம். முதல்ல நான் என்ன பண்ணால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அழிச்சிடுறேன். சரிங்களா? முதல்ல நான் மாற்ற போகிறதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இது சரின்னு போட்டுற போகிறோம். தப்பு தானே சொன்னேன்? ஆமாம், இப்போவும் தப்புன்னு தான் சொல்கிறேன். ஆனால் சூஸ் த பெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணுமோ இல்லையோ, அதனால நான் இதை சரின்னு சொல்லிட்டேன். அப்போ அர்பனைசேஷன் இஸ் தி மேஜர் ஃபேக்டர் தட் லீட்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியா. இட் இஸ் நாட் த மேஜர் ஃபேக்டர், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே இது.
இல்லையா? ஸோ அதனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறோம். தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா ஆஃப்டர் கேரளா. எக்ஸாக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருந்தாங்க, இப்போவும் இருக்கும். சரிங்களா? அப்போ எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இந்தியா ஆஃப்டர் கேரளா அப்படின்னு. பதிரே கோவான்னு இப்போ தானங்க சொன்னீங்க. ஆமாங்க, இந்த கோவா வந்து ஸ்மால் ஸ்டேட்டுங்க. சரிங்களா? இந்த கோவா ஸ்மால் ஸ்டேட்டு. அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எல்லா ரேங்கிங் போடுறதுமே அமாங் த ஸ்மாலர் ஸ்டேட்ஸ். கோவா, நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சிக்கிம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன மாநிலங்களே தனியாக ரேங்கிங் போடுவாங்க, பெரிய மாநிலங்களே தனியாக ரேங்கிங் போடுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் அமாங் த லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ். அப்போ பெரிய மாநிலங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு கேரளாவுக்கு அடுத்து இரண்டாவது நகரமயமான மாநிலமாக இருக்குது. எக்ஸாக்டா உண்மைதான். கிட்டத்தட்ட 54.6% தமிழ்நாடு நகரமயமாக்கலா இருக்கு. இது ரீசெண்டா இந்த வருஷ டேட்டா. சரிங்களா? இந்த வருஷ டேட்டா 54.6% நகரமயமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஸோ அப்போ இதையும் நான் கரெக்ட்னு எடுத்துக்கிறேன். 1 and 2 கரெக்ட், 3 கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் டிட்கோ. டிட்கோ எப்போ வருது? 1965 வருது. டிட்கோட விரிவாக்கம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து சிட்கோ அப்படின்னு பார்க்குறோம். இந்த சிட்கோ எப்போ வருது? 1970 வருது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அங்கேயும் தமிழ்நாடு வந்துருச்சு. அடுத்து சிப்காட் 1971 வருது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சரி, அப்போ 3லையுமே பாருங்க தமிழ்நாடு இருக்குது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியான்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வார்த்தை இல்லை, இன் தமிழ்நாடு வேணால் கொடுக்கலாம். அப்போது டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இது போன்ற நிறுவனங்களால் தான் தமிழ்நாடு ஒரு தொழில்மயமான மாநிலமாக இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது, உண்மைதான் அது. ஆனால் அவங்க இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கே பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தான் சொல்கிறோம். இந்தியாவில் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால தான் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தொழில்மயமாக்கலின் தலைமையிடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடை சொல்கிறாங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னும் தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. ஸோ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்த்தாலும் கரெக்டாக கொண்டு வர முடியல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்து இதுக்கு கீழே என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னா 1 and 2 ஒன்லி கரெக்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 39 மார்க் எடுத்திருக்காங்க. நம்மளா பார்த்து 40 போட்டு பாஸ் பண்ண வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் அது. ஏன்னா உங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கல எது கரெக்ட்ன்றது யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சரிங்களா? டைரக்டாக பார்த்தா 3மே தப்பு தான். பட் யோசிச்சு பார்த்தோம், இந்த ஆப்ஷன்ஸை வச்சு சூஸ் த பெஸ்ட்னு செலக்ட் பண்ணுறதுனால அது ரெண்டையுமே சரியாக நம்ம போட்டோம். கிளியராக இருக்கிறோமா? சூப்பருங்க. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பார்க்க இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். ஒருவேளை இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். See you all in the next session. Wish you all the very best. Thank you.